ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ராஜன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இதில் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன, டைம் ஃப்ரேம்ஸ்னால் என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இதுதான் டெக்னிக்கல் சார்ட்டு. ஸோ கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா டைமு, ரைட் சைட் பேனலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரைஸு. ஸோ மார்க்கெட் வந்து எங்கெல்லாம் எந்தெந்த ப்ரைஸுகளாம் எந்தெந்த நேரத்தில் போயிடுச்சு அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் நம்ம டெக்னிக்கல் சார்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் லைன் சார்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைன் சார்ட் வந்து என்டையர்லி பேஸ்ட் ஆன் க்ளோஸ் ப்ரைஸ். ஒரு ஸ்டாக் வந்து இன்றைக்கி தேர்ஸ்டே அன்றைக்கி எங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்றத மார்க் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி எல்லா அந்த மந்த்து ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி தான் க்ளோஸ் ப்ரைஸ் வருது. பட் இதில் நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லையா, லைக் ஓப்பனிங் ப்ரைஸ் எங்கே, ஹை எங்கே, எதுவுமே தெரியாது. வெறும் க்ளோஸ் ப்ரைஸ் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் 1985க்கு அப்புறம் கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்றது ஒரு ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்கன் ட்ரேடர்ஸே பார்த்திங்கன்னா 85க்கு மேலே தான் கேண்டில் ஸ்டிக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வந்து ஜாப்பனீஸ் தான். ரைஸ் ட்ரேட் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிட்டு ஒருத்தர் காசு எடுத்துகிட்டு இருந்தார். அவர் வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணிருந்தார். ஸோ என்ன கேண்டில் ஸ்டிக்ஸ்க்கும் லைன் சார்ட்டுக்கும் நம்ம ஏன் கேண்டில் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆகுது. கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ரெண்டாக பிரியும். ஒன்று வந்து புல்லிஷ் கேண்டில்னு வச்சுப்போம், இன்னொன்று வந்து பேரிஷ் கேண்டில். புல்லிஷ் கேண்டில்னால் ஒரு கேண்டில் மேலே போகும்போது, ஓகேவா, க்ரீன் கலரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இதில் காமிச்சிடுறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலர் கேண்டில். இதுதான் புல்லிஷ் கேண்டில். இது வந்து மார்க்கெட் மேலே போகும்போது ஃபார்ம் ஆகும். கீழே இப்போ ரெட் கலரில் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிறதுன்னு அர்த்தம், கீழே போயிருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பேசிக்காக நான் இதை வந்து ரெண்டாக பிரிச்சிடுறேன். ஒன்று வந்து புல்லிஷ் கேண்டில், BULL, இன்னொன்று வந்து பேரிஷ் கேண்டில். ஓகேவா? BEAR. ஓகேவா? என்னென்னா புல்லிஷ் கேண்டிலில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்றத நோட் பண்ணுவோம். அப்புறம் மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்றதையும் நோட் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து மார்க்கெட், இது வந்து இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இதை பாடின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஓப்பனு, இது வந்து க்ளோஸ். ஸோ ஒரு மார்க்கெட் வேணாம், ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ்னு வச்சுக்கலாம். டாடா மோட்டார்ஸ் வந்து 100ல் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? 108ல் க்ளோஸ் ஆகுது. ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வேணும். 100ல் ஓகே ஓப்பன் ஆகுது, 108ல் க்ளோஸ் ஆகுது. பட் எங்கெல்லாம் போயிட்டு வந்துச்சுன்றது எனக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா கீழேயும் போயிருக்கலாம், 98க்கு போயிட்டு அப்புறம் 110க்கு கூட போயிட்டு 108ல் க்ளோஸ் ஆகிருக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ நான் மேலே அப்படி ஒரு விக்கு மாதிரி போட்டுட்டு இதுதான் ஹை. ஓகேவா? கீழே ஒரு விக்கு மாதிரி போடுவேன், இதுதான் விக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து லோ. ஸோ இது 100னா 97 கூட இருக்கலாம், இது வந்து 105 கூட இருக்கலாம், சாரிங்க 110 கூட இருக்கலாம். ஸோ ஹை வந்து 110க்கு வரைக்கும் போயிருக்கலாம். அது நமக்கு இப்போ தேவையில்லை. அது வந்து 115 இருக்கலாம், 120 இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஓப்பன், இது வந்து க்ளோஸு, இது வந்து ஹை, இது வந்து லோ. இது வந்து பச்சை கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். இந்த கேண்டில் பற்றி தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? நான் ரெட் கலர் கேண்டில் வந்து பேரிஷ் கேண்டில். ஸோ பேரிஷ் கேண்டில் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன், நெக்ஸ்ட்டு வந்து க்ளோஸ். ஸோ இதுதான் பாடி. சேம், இது ஹை, இது லோ. ஓகேவா? ஹை லோலாம் சேமாக தான் இருக்கும். வெறும் ஓப்பன் க்ளோஸ் மட்டும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு அப்படியே ரியல் டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேல் வந்து இது வந்து 57, கரெக்டுங்களா? ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 59 அப்படின்னு காமிக்குது. இதில் இப்படி வச்சுருங்க, கேண்டில் வச்சுட்டிங்கன்னா இந்த மேலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் அப்படின்றது அது தெரியும். ஸோ ஓப்பன் வந்து 58.70ல் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? அப்புறம் 66.45 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் க்ளோஸ் ஆனது பாருங்கள் 65.65. லோ பார்த்தீங்கன்னா 58.20.
ஸோ பேசிக்காக கீழேயும் போயிருக்கு மேலேயும் போயிருக்கு, பட் ஒரு இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, ஒரு இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதுக்காக தான் நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், எங்கெல்லாம் போயிருக்கு, எப்போ போயிருக்கு, எந்தெந்த இடத்துலலாம் போயிருக்கு அப்படின்றத கிளியர் கட்டாக நமக்கு கேண்டில் ஸ்டிக்ஸில் தெரிஞ்சிடும். லைன் சார்ட்டில் தெரியாது. ஸோ புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா திரும்ப ஒரு தடவை பாருங்கள். ரொம்ப கன்ஃபியூஷனாலாம் இருக்காது. திரும்ப 2 தடவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 3 கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் தான். என்கல்ஃபிங் பேட்டர்ன், மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன், ஹேமர் பேட்டர்ன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த 3 தான் மார்க்கெட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். மற்ற கேண்டில்ஸ்லும் வரும், பட் நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து நாலேஜபிள் பர்பஸ் தான். இது யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ண போகிறதில்ல. இது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபேக்டர், அவ்வளோதான். ஓகேவா? நம்ம வந்து அனாலிசிஸில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஸோ நான் முக்கியமான இதெல்லாம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங். நான் இப்போ தான் கூகுளில் சர்ச் பண்ணேன் என்கல்ஃபிங் பேட்டர்ன். ஓகேவா? ஒரு ஸ்டாக் வந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்குதுன்னு வைங்க. ஓகேவா? இங்கே எடுத்துக்கலாம். இதில் ஏதாச்சும் புல்லிஷ் என்கல்ஃபிங் இருக்குதான்னு பார்க்குறேன். ஓகே, ஒரு பக்காவான எக்ஸாம்பிள் வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங்க்கு இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்லாம் மோஸ்ட்டாக எல்லா பிகினர்ஸும் தப்பு பண்ணுறது. இதை 5 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் 1 ஹவரில் யூஸ் பண்ணுறது தான். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அப்படின்னாலே அது டெய்லி டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் யூஸ் ஆகும், ஒர்க் ஆகும். வேறு எதில் போட்டாலும் ஒர்க் ஆகாது. ஸோ 5 மினிட்ஸில் போட்டு என்கிட்ட வந்து கேட்பாங்க, ப்ரோ இங்கே பாருங்கள் மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து 5 மினிட்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கு, ஆனாலுமே ஒர்க் ஆகலை பாருங்கள் அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் 5 மினிட்ஸில் பார்க்குறதே ஃபஸ்ட்டு தப்பு. ஸோ 1 டேயில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். 1 டேயில் மட்டும்தான் இது எல்லா ஆத்தர்ஸும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆட்கள் தான் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ஸில் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரேம்னா என்னன்றதுன்னு நான் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். ஸோ இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு நாளை குறிக்குது இல்லையா, ஒவ்வொரு நாளை குறிக்குது. ஸோ இப்போ வந்து இந்த கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில் அப்படின்னா கீழே போயிருக்குது, இது ஓப்பனு, இது க்ளோஸு, கரெக்டுங்களா? அடுத்த நாள் என்ன ஆயிருக்கு, க்ரீன் கலர் கேண்டில், அப்போனா கீழே ஓப்பனு மேலே க்ளோஸ் அப்படி தானே அர்த்தம். ஸோ கீழே வந்து இங்கே ஓப்பன் ஆகி இன்னும் கீழே போயிட்டு அப்புறம் திரும்ப மேலே ஹை வரைக்கும் போயிட்டு கீழே வந்துருக்கு. ஸோ க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹையோட ஜாஸ்தியாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு முந்தின நாள் வந்து பயங்கரமாக செல் பண்ணியிருக்காங்க, அடுத்த நாள் வந்து பயங்கரமாக பை பண்ணிட்டாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல நியூஸ் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். இதை வந்து என்கல்ஃப் பண்ணது பாருங்கள், என்கல்ஃப் ஆகுதும். அதாவது என்கல்ஃபிங்னா அது அப்படியே முழுங்கிடுறது, கரெக்டுங்களா? எனக்கு கரெக்டான வார்த்தை முழுங்குறதான்னு தெரில, ஆல்மோஸ்ட் அதுதான் இருக்கும். லைக் அந்த ப்ரீவியஸ் கேண்டிலை என்கல்ஃப் பண்ணணும். இது ஆயிருக்குங்களா? ஸோ ஓப்பன் ஆகிருக்கு, ப்ரீவியஸ் கேண்டிலை விட ஹை ஜாஸ்தியாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், கேண்டில் ஸ்டிக்ஸில் நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா சைட்வேஸ் ட்ரெண்டில் இதை யூஸ் பண்ணுறது. இப்போ ஒரு ஸ்டாக் வந்து இப்படியே போயிட்டுருக்குதுன்னு வைங்க, இந்த இடத்துல ஒரு கேண்டில் புல்லிஷ் என்கல்ஃபிங் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா இட் இஸ் நாட் வேலிட். ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஆஃப்டர் அ டவுன் ட்ரெண்ட் ஆகணும், இல்லைனா அப் ட்ரெண்ட் ஆகணும். இப்போ இது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படிம்பாங்க. ஏன்னா பேரிஷ் கேண்டில் என்கல்ஃப் பண்ணது புல்லிஷ் கேண்டில், கரெக்டுங்களா? அதனால இது புல்லிஷ் என்கல்ஃபிங். இதை மேலே போயிட்டு ஆகிறது பேரிஷ் என்கல்ஃபிங். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இருக்குதுன்னு வைங்க, ஒரு அப் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது. அடுத்த நாள் என்ன ஆகுது, லைட்டாக கேப் அப் ஆகிட்டு கீழே விழுது, க்ரீன் கலர் கேண்டில் என்கல்ஃப் பண்ணுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருந்தால் நான் காமிக்கிறேன். அது வந்து பேரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெயினாக என்னென்னா இது எல்லாமே ஒரு அப் ட்ரெண்டு இல்லைனா டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் நடந்தால் தான் இது வேலிடு. மோஸ்ட் ஆஃப் தம் என்ன பண்ணுவாங்க, சைட்வேஸ் ட்ரெண்டில் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனே நான் பார்த்துருக்குறேன். இதே மாதிரி ட்ரெண்ட்ஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சைட்வேஸ் ட்ரெண்டு, இதெல்லாம் ஒர்க் ஆகாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். இதில் எதுவும் இல்லை. ஆனால் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கும், சில நேரம் ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி என்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸ்லாம் இதில் நடுவில் இதுக்குள்ளே ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் வேலிட் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனும் இந்த தப்பு பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டவுன் ட்ரெண்டில் இதே மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆனால் தான் இதே மாதிரி மூவும் இருக்கும். ஓகேங்களா?
ஸோ இது புல்லிஷ் என்கல்ஃபிங். பேரிஷ் என்கல்ஃபிங்னா அப்படியே ஆப்போசிட். அப் ட்ரெண்டில் ஒரு க்ரீன் கேண்டில் அப்புறம் ஒரு ரெட் கேண்டில் வந்து என்கல்ஃப் பண்ணால் அது பேரிஷ் என்கல்ஃபிங். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இது வந்து புல்லிஷ் பேரிஷ் என்கல்ஃபிங். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டார் பேட்டர்ன், மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார். மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கேண்டில். ஓகேவா? இது வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இது ஆஃப்டர் அ டவுன் ட்ரெண்ட். நம்ம மார்னிங் ஸ்டார் பற்றி பேசுகிறேன். ஓகேவா? மார்னிங் ஸ்டார்னால் இப்படி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில் நடக்கிறதா, காலையில் என்ன நடக்குங்க, நல்லது தான் நடக்கும், ஏன்னா நம்ம எந்திப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெட் கேண்டில் அதுக்கப்புறம் ஒரு டோஜி ஃபார்ம் ஆகும். அடுத்த நாள் ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு ரெட் கேண்டில், அடுத்த நாள் வந்து ஒரு டோஜி, அடுத்த நாள் வந்து இந்த ரெட் கேண்டிலுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு க்ரீன் கேண்டில். அதுதான் மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன். ஏன் மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு புல்லிஷ் சிக்னல். ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு ரெட் கேண்டில் வந்து ஒரு டோஜி என்னன்னா சாரி அதை சொல்ல மறந்துட்டேன். டோஜி கேண்டில்னா ஒரு இன்டிசிஷன் கேண்டில். அதாவது டோஜி வந்து எப்படி யூஸ்வலாக இது பாடி இருக்கும் இல்லையா, பாடி இருந்தால் இது ஓப்பன் க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாடியே இல்லைன்னா ஓப்பனும் அங்கே க்ளோஸும் அங்கே, ஹை மட்டும் இருக்கும். ஓகேவா? டோஜிலே நிறைய டோஜிஸ் இருக்குது. ட்ராகன் ஃப்ளை டோஜி, அந்த டோஜி, இந்த டோஜின்ட்டு. நார்மல் டோஜி தான் வேலிடு அண்ட் இட் மேக்ஸ் மோர் சென்ஸ், மோர் இன்டிசிஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஈக்குவலாக இருக்கணும். நார்மல் டோஜியில் வந்து இன்டிசிஷன் கேண்டில் ஏன்னு சொல்கிறோன்னா, ஓப்பனும் அங்கே ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு கீழே போயிட்டு திரும்பியும் வந்து க்ளோஸ் இங்கேயே முடிஞ்சிருவான். ஓப்பன் அண்ட் ப்ளஸ் க்ளோஸ் அட் த சேம் பிளேஸ் இஸ் கால்டு டோஜி. ஓகேவா? ஸோ இந்த ஒரு இன்டிசிஷன் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஈக்குவலண்ட்டாக க்ரீன் கேண்டிலுக்கு ரெட் கேண்டிலுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு க்ரீன் கேண்டில் வந்துச்சுன்னா அது ஒரு புல்லிஷ் சிக்னல். ஓகேவா? இது வந்து நிறைய இடத்துல ஹேப்பன் ஆயிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு கையில் கிடைக்காது, அதான் பிரச்சனை. முத்தூட் ஃபைனான்ஸில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, என்னது ஏதோ ஜிஎல்னு வரும், எம்ஜிஎல். அந்த இருக்கு பாருங்கள். ஓகே, இதுவும் இல்லை. நான் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ட்ரேட் பண்ணேன். எம்ஜிஎலா இன்னொன்று ஏதோ ஒரு ஐஜிஎல் ஐஜிஎல்ல இந்த இருக்கு பாருங்கள், இந்த இருக்காம பாருங்கள். இதில் நான் ட்ரேட் பண்ணேன், அதனால தான் எனக்கு ஞாபகம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ என்னென்னா டவுன் ட்ரெண்டுங்களா. ஓகே, இது வந்து ரெட் கேண்டில், இது வந்து டோஜி. மேலே போயிட்டு கீழே வந்து ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிருக்கான். கரெக்டுங்களா? ஓப்பனும் அங்கே, க்ளோஸும் அங்கே. அடுத்தது ஈக்குவலண்ட்டாக ஒரு க்ரீன் கேண்டில். ஒரு இன்டிசிஷன் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முந்தின நாள் இருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தானே அர்த்தம். புரியுதா? ஒரு பயங்கர செல் ஆஃப் ஒரு இன்டிசிஷன் கேண்டில், அப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் அப்படின்னா ஓகே, ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க, மேலேயே போவோம் அப்படின்றது மாதிரி. ஸோ முக்கியமான என்னதுன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். இது நடுவில் போய் பிடிச்சிங்கன்னா இது ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன இருக்குன்னு. மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு அப்புறம் அப்படியே ஸ்வைங்குன்னு மேலே போயிடுச்சு. ஸோ இதுதான் மார்னிங் ஸ்டார் பேட்டர்னோட எக்ஸாம்பிள். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கிறது தான் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன். ஈவினிங் ஸ்டார்னால் பேரிஷ்னஸ் அப்படின்னு ஈவினிங் என்ன பண்ணுவோம், தூங்க போயிடுவோம், ஒரு வேலையும் நடக்காது. ஸோ அது ஒரு பேரிஷ் கேண்டல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் நான் ட்ரேட் பண்ணதில்லை ஈவினிங் ஸ்டாரில், லைக் கிடைக்கல. ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். இதில் வேண்டாம், வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஃப்ரீயாக விட்ருங்க கைஸ். எக்ஸாம்பிள் கிடைக்கல. மார்னிங் ஸ்டார் பேட்டர்னுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன். நான் வேணால் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத. ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் இங்கே இருக்காம பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஒரு அப் ட்ரெண்டு, ஒரு க்ரீன் கேண்டில், ஒரு டோஜி, அப்புறம் ஒரு
ஒரு ஈக்குவலண்ட்டாக இருந்தால் பெஸ்ட்டுங்க. ஸோ ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குதுன்னா ஈக்குவலண்ட்டாக இருந்தால் பெஸ்ட்டு. ஒரு பாதி கேண்டில் ரெட் கேண்டில் இல்லைன்னா காவாசி இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர் ஸ்டார் பேட்டர்ன் இல்லை. ஓகேவா? இந்த சார்ட்டு கூட தப்பான எக்ஸாம்பிள் தான். ஈக்குவலண்ட்டாக இருந்தால் பெஸ்ட்டு. புரியுதுங்களா? இது வேணால் சொல்லலாம். இது வந்து ஆல்மோஸ்ட் பட் அவ்வளோ ஐடென்டிக்கலாக இருக்காது. ஐஜிஎல்லில் கூட நான் எக்ஸாம்பிள் காமிக்கும்போது கரெக்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த பர்ஃபெக்ஷன் எல்லா கேண்டல்லையும் இருக்காது. ஆல்மோஸ்ட் ஒரு முக்காவாச்சும் இருந்தால் பெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இது வந்து நான் நிறைய இதை மாதிரி பாதியிலே வச்சுட்டு பண்ணாங்கன்னா ஒர்க் ஆகாது. மோஸ்ட்லி ஆல்ரெடி 60 to 70% தான் இதுக்கெல்லாம் வந்து அக்யூரசி. இதுலேயே இந்த ஈவினிங் ஸ்டார் வந்து ஒரு மாதிரி பாதி தான் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஈவினிங் ஸ்டார் முடிஞ்சுது. அடுத்து ஹேமர் பேட்டர்ன். இந்த 3 தான். இந்த 3 மட்டும்தான் நான் யூஸ் பண்ணி என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ பட் அதை மட்டுமே யூஸ் பண்ணிடல, நம்ம நிறைய கற்றுக்க போகிறோம். இது வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ்லேயே முக்கியமான பேட்டர்னு. இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. லைக் என்னெல்லாமோ சொல்லுவானுங்க, எனக்கு பேர் கூட மறந்து போச்சு. ஸோ அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த 3 மட்டும் நீங்கள் கற்றுக்கோங்க. இந்த 3 மட்டும் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். ஏதோ டார்க் க்ளவுட்ஸு அப்புறம் நிறைய சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை ஜி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹேமர் பேட்டர்ன். ஹேமர் பேட்டர்னும் அதே தான். எல்லா பேட்டர்னும் ஒரு டவுன் ட்ரெண்டு இல்லைனா அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் தான் வரணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஹேமர் பேட்டர்ன் பற்றி பார்த்துடலாம். ஹேமர் பேட்டர்ன்னா ஒன்றும் இல்லை, மார்க்கெட் வந்து கீழே போகுதுங்களா, அடுத்து இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் காமிச்சிட்றேன் உங்களுக்கு. என்னோடய ட்ராயிங் ரொம்ப கேவலமாக இருக்கும். ஹேமர் பேட்டர்ன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டு ஓப்பன் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகி கீழே செமையாக கீழே போயிடும். ஓப்பன் ஆகி செமையாக கீழே போயிட்டு அப்புறம் ஒரு ரெக்கவரி கொடுத்து ஓப்பனை விட மேலே க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா? அதுதான் பர்ஃபெக்ட் ஹேமர் பேட்டர்ன். மேலே வந்து விக்கு இல்லைன்னா பெஸ்ட்டு. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா டைம் கூட, அதாவது என்ன சொல்கிறது, பயங்கர புல்லிஷ்னஸ் இருக்குது, அதுக்குள்ளே க்ளோஸ் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. க்ளோஸ் ஆகும்போதே புல்லிஷ்னஸ்னோட க்ளோஸ் ஆச்சுன்னா அது பயங்கரம். ஓகேவா? விக்கு லைட்டாக இருந்துச்சுன்னா அது அவ்வளோ பெர்ஃபெக்டான ஹேமர் பேட்டர்ன் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்மால் டீட்டெயில்ஸ். என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி இதை வந்து யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. ஹேமர் பேட்டர்ன் அப்படின்ற தியரிட்டிக்கலாக சொல்லி கொடுத்துட்டு விட்டுருவாங்க. ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா விக்ஸ் இருக்கிறதையும் அது ஹேமர்னு அவங்களே நினச்சிக்கிட்டு அவங்களே ட்ரேட் பண்ணிட்டு லாஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சின்ன டீட்டெயில்ஸ் தான் நமக்கு ட்ரேடிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. விக்கே இல்லாமல் க்ளோஸ் ஆனால் தான் அது பெஸ்ட்டு. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மார்னிங் ஸ்டார் பேட்டர்னில் ரெண்டும் ஐடென்டிக்கலாக இருந்தால் பெஸ்ட்டு. ஸோ புல்லிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் என்கல்ஃபிங் தியரட்டிக்கலாக என்ன இருக்கோ அதே அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது அப்படி தான் இருக்கும். ஸோ அது எதுவும் மாற்றம் இல்லை. இந்த 3 தான். இன்னொன்று வந்து ஷூட்டிங் ஸ்டார், அதாவது ஹேமர் பேட்டர்னோட ஆப்போசிட் தான் ஷூட்டிங் ஸ்டாரு. ஷூட்டிங் ஸ்டார் என்னமோ வருது பாருங்க, ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன். ஓகே ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் இதுதான். எல்லாமே தப்பாக இருக்குது. ஓகே, ஸோ ஷூட்டிங் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டு, இதுதான் பெர்ஃபெக்டான ஷூட்டிங் ஸ்டார். எப்படின்னா விக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அப்போ தான் அது செல்லிங் ப்ரெஷர்னு அர்த்தம். அப்புறம் என்ன, ஓகே நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். ஓப்பன் ஆகுது, மேலே போயிட்டு பயங்கர செல்லிங் ப்ரெஷர், அப்புறம் ஸ்வைங்னு கீழே வந்துடுது. ரெட் கலரில் முடிஞ்சால் தான் பெஸ்ட்டு. இதில் ரெட் கலரில் காமிக்கல, அதாவது ஓப்பனை விட கீழே வந்துருக்கணும். ஓகேவா? விக்கு கரெக்டாக போட்டிருக்கான், செம ப்ரெஷராக இருக்குது. ஆனால் இந்த பாடியை வந்து தப்பாக போட்டான். எப்படின்னா ஓப்பன் ஆகி கீழே இருக்கணும், ரெட் கலரில் இருக்கணும். ஓப்பனுக்கும் கீழே வந்துச்சுன்னா அது பர்ஃபெக்ட் ஷூட்டிங் ஸ்டார். மேலே பெரிய விக்காக இருக்கணும். இதில் எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, இந்த பாருங்க, இதெல்லாம் குட்டி விக்கு. இதெல்லாம் நெஜம் சாட்டாக இல்லை எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்காங்களா எனக்கு கரெக்டாக தெரில. பட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குட்டி வீக்கெலாம் ஷூட்டிங் ஸ்டாரை கன்சிடர் பண்ணுறது தப்புன்னு சொல்ல மாட்டேன், வேஸ்ட்டு. லைக் த ப்ராபபிலிட்டி இஸ் லெஸ், அவ்வளோதான். பெருசாக இருந்தால் யூ கேன் கன்சிடர் தட் ஆஸ் அ பர்ஃபெக்ட் ஷூட்டிங் ஸ்டார். ரெட் கலரில் இருக்கணும், ரெட் கலரில் இருந்தால் பெஸ்ட்டு. இங்கே எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது. நம்ம தான் தப்பாக படிச்சிட்டோமா இல்லை இவனுங்களை தப்பாக போடுறானுங்களான்னு கரெக்டாக தெரில.
இவன் கரெக்டாக தான் போட்டிருக்கான். இல்லை, அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இவன் தப்பாக போட்டாலும் பரவாயில்ல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி ரெட் கலரில் இருக்கணும், அதுதான் பெஸ்ட்டு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னது புல்லிஷ் என்கல்ஃபிங். அதை பற்றி உங்களுக்கு பெருசாக ஒன்றும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் ஒன்றும் இல்லை. ஸ்டார் பேட்டர்னில் ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இருக்கணும். க்ரீன் கேண்டலுக்கு ஈக்குவலாக ரெட் கேண்டில் இருக்கணும். அடுத்து என்ன பார்த்தோம்? ஹேமர் பேட்டர்ன். ஹேமர் பேட்டர்ன்லேயும் அந்த ஓப்பன், இப்போ ஹேமர் பேட்டர்னா ஓப்பனுக்கு மேலே இது க்ளோஸ் இருக்கணும். ஓகே, இந்த 3 தான் முக்கியமான பேட்டர்ன்ஸு. அடுத்து நம்ம என்ன தான் முக்கியமான மேட்ரை பற்றி பார்க்க போகிறோம், விச் இஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறான், ராமுன்னு ஒருத்தர் இருக்கான். ராமு வேண்டாம், வேறு ஏதாச்சும் பேர் வச்சுக்கலாம். கோகுல்னு ஒருத்தர் இருக்கிறான், ஓகேவா? அவன் என்ன பண்ணுறான், 100 rupeesக்கு ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறான். ஸ்டாக்கை வாங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் 100லேருந்து 150 வரை போகுது, ஓகேவா? 150 போயிட்டு செம சந்தோஷமாயிடுறான். என்ன பண்ணுறான், எனக்கு 50 ரூபா போதும் ப்ராஃபிட்டு அப்படின்னு விற்றுடுறான், ஓகேவா? 50 ரூபா ப்ராஃபிட் வந்துருச்சு, எனக்கு இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு விற்றுடுறான். ஸோ என்ன பண்ணுறான், கோகுல் மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு 150 பாயிண்ட் வந்துச்சுப்பா, எனக்கு இதுக்கு மேலே எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விற்றுடுறானுங்க. 50ல் வந்து என்ன ஆயிடுது, விற்றுட்டு எல்லாரும் போயிடுறானுங்க 150ன்ற ப்ரைஸில். விற்றதுக்கப்புறம் அது என்ன ஆகுது, கீழே விழுந்துருது ஸ்டாக் ப்ரைஸு. திரும்ப என்ன ஆகுது, 100ல் ஸ்டாக் வருது, ஓகேவா? என்ன பண்ணுறான், அந்த கோகுல் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எவன்லாம் அந்த 150ல் விற்றானோ அவன் 100 வந்தோடனே, எங்கள் பாருப்பா போன தடவை நம்ம 100ல் வாங்கும்போது 150 வரைக்கும் போச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தடவையும் வாங்கிடுவோம், 100க்கு வந்துருக்கும் 150 வரைக்கும் போகும் அப்படின்ட்டு திரும்பியும் 100ல் வாங்குறானுங்க, ஓகேவா? திரும்பியும் என்ன ஆகுது, ஸ்டாக்கு மேலே போகுது. இதெல்லாம் ஒரு சும்மா இதுதாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்படி தான் நடக்கும்ட்டுலாம் இல்லை. ஸோ என்ன ஆகுது, மேலே போகுது, 150க்கு போயிடுது. என்ன பண்ணுறான் கோகுல், டே ஞாபகம் இருக்கா, போன தடவை 150 வந்தோடனே ப்ரைஸ் கீழே போச்சு, இந்த தடவை பெஸ்ட்டு நம்ம 150லே விற்றுருவோம், அடுத்த தடவை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்றது என்ன பண்ணுறான், 150லே விற்றுறானுங்க. ஸோ என்ன ஆகுது, திரும்ப ப்ரைஸ் கீழே போகுது. ஸோ கோகுல் விற்கிறதுனால கீழே போகலை, கோகுல் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதனால் கீழே போகுது, ஓகேவா? இதுதான் வந்து சைக்காலஜிக்கல் லெவல். 150 அப்படின்றது எதுக்குன்னா ஒரு சைக்காலஜி லெவல். இந்த இடத்துல வந்தால் நம்ம விற்றுடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் விற்கிறாங்க. அதே மாதிரி 100ல் வந்தால் எல்லாரும் புல்லிஷ்னஸ் ஐடியாவோடு இருக்கிறாங்க. லைக் ஓகே, இங்கே வந்தால் மேலே போகும், ஏன்னா போன ப்ரீவியஸ் டைம் 100க்கு வரும்போது மேலே போச்சு இல்லையா, அதனால் நான் திரும்பியும் வாங்குறேன் அப்படின்ட்டு திரும்பியும் வாங்கிடுறான். இப்படியே பண்ணுறானுங்க, ஓகேவா? இதுதான் ரெசிஸ்டன்ஸ். இந்த 150 ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரெசிஸ்டன்ஸு. இந்த 100 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சப்போர்ட். ஸோ ஒரு ஸ்டாக்கு மேலே ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஃபாஸ்ட்டாக கீழே இறங்குது பார்த்தீங்களா, இப்போ இது 100, இது 200ன்னு வச்சுக்கலாம். இந்த 200ன்ற ப்ரைஸ் தான் ரெசிஸ்டன்ஸு. அப்புறம் ஒரு 200க்கு போயிட்டு ஒரு 75க்கு போயிட்டு திரும்ப ஃபாஸ்ட்டாக இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் வருது பார்த்தீங்களா, இது 75ன்னு வச்சுக்கலாம். இதுதான் சப்போர்ட். எந்தெந்த ப்ரைஸ்லாம் ஒரு யூட்டர்ன் அடிக்குதோ அந்தந்த ப்ரைஸ்லாம் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கலாம், நிஃப்டி பாருங்கள், இந்த ஏரியா மேலேருந்து ஃபாஸ்ட்டாக கீழே வந்திருக்கான், வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு பார்த்தீங்களா, 7500. அதுதான் சப்போர்ட்டு, பேர்லேயே இருக்கும் அதோட மீனிங். இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த நிஃப்டி, அதுலேருந்து மேலே போயிடுச்சு. ஸோ இதை தான் சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸுன்றது இதுதான். ஒரு ஃபாஸ்ட்டாக மேலே போகுது, அப்புறம் ஒரு ஸ்வைங்குன்னு கீழே போயிடுச்சு பாருங்கள், ஒரு யூட்டர்ன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரெசிஸ்டன்ஸ். அதாவது ரெசிஸ்ட் பண்ணுது ப்ரைஸை, ஒரு மேலே போக விடாமல் ரெசிஸ்ட் பண்ணுறதுனால அது ரெசிஸ்டன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸு, இதுதான் ஒரு மேஜர் சப்போர்ட், ஓகேவா? என்ன ஆயிடுச்சு, ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா
உடச்சிட்டு மேலே போச்சுன்னா அது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் மேலே போகுன்றது தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா இது ஒரு மேஜர் சைக்காலஜி லெவல் இல்லையா, எல்லாரும் போட்டு விற்றுக்கிட்டே இருந்தானுங்க இதே ப்ரைஸில். ஓகே, இதில் வந்து ஒரே டைம் தான் விற்றுருக்காங்க. சம்டைம்ஸ் நம்ம அதை பற்றி நம்ம இன்னொரு பேட்டர்ன் வீடியோஸ்லாம் பார்ப்போம். இது வந்து ஒரு டைம் தான் விற்றுருக்காங்க. ஒரு மேஜர் ரிவர்சல் இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ விழுந்திருக்கு பாருங்கள். இங்கேருந்து நிஃப்டி வந்து ஒரு 37% கீழே விழுந்திருக்கு. எவ்வளோ செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கும். அவ்வளோ செல்லிங் ப்ரெஷரையும் உடச்சிட்டு ஒருத்தன் மேலே போகிறான்னா அதோட பையிங் ப்ரெஷர் எவ்வளோ இருந்திருக்கும். கரெக்டுங்களா? அதனால தான் நிஃப்டி பாருங்கள், அதை உடச்சாக்கு அப்புறம் அது எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள், 21% போயிருக்கு. ஸோ இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸுன்றது ஒரு மேஜர் ப்ரைஸ் விச் இஸ் பீங் சோல்டு வித் அந்த ஒரு ப்ரைஸில் வந்து வித்துடுறாங்க எல்லாவனும் வந்து அந்த ப்ரைஸை ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழித்து உடச்சி மேலே போச்சுன்னா அது மேலே போய்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா எல்லாரும் அந்த ப்ரைஸில் செல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ப்ரைஸையே தாண்டி போகுன்ற பட்சத்தில் ஏதோ ஒரு நியூஸோ இல்லை ஏதோ ஒரு சைக்காலஜி வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். நமக்கு நியூஸ் பற்றி நமக்கு தேவையில்லை, நம்ம ஃபுல்லாக சார்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதே தான் இப்போ வந்து இது வந்து மேலே உடச்சிட்டு போகிறது, இதை தான் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் ஆகி போகிறது தான் பிரேக் அவுட்டு. ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலில் பிரேக் டவுன் ஆகி போகிறது தான் பிரேக் டவுன். சில பேர் கீழே போகிறதும் பிரேக் அவுட்டுமானுங்க, அது தப்பு. ஸோ மேஜர் சப்போர்ட்டை பிரேக் ஆகி போகிறது பிரேக் டவுன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேக் அவுட்னா மேலே, பிரேக் டவுன்னா கீழே. இதில் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். நிஃப்டி இஸ் ஆல்வேஸ் ட்ரெண்டிங். ஸோ வேறு எதாச்சும் காமிக்கிறேன், டாடா மோட்டார்ஸில் காமிக்கிறேன். இல்லை, நம்ம தலைவன் எஸ் பேங்க் இருக்கான். சப்போர்ட்டை உடச்சிட்டு போகிறதே தான் வேலை. ஸோ ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டுன்னு சொல்லலாம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன், ப்ரைஸ் கீழே போயிட்டு இந்த இடத்துல இருந்து சமமும் இங்கேருந்து பாருங்கள் ஒரு 77% மூவ் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல வந்தால் எல்லாமும் விற்றுக்கிட்டே வாங்கிக்கிட்டே இருக்காங்க, வாங்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா போன தடவை இங்கே வாங்கினவனுங்க 77% ப்ராஃபிட்டில் இருக்கானுங்க. ஸோ பையிங் ப்ரெஷர் ஜாஸ்தி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அடுத்த தடவை நான் இங்கே வந்த உடனே வாங்குகிறேன் அப்படின்ட்டு வாங்குகிறேன். ஏன்னா போன தடவை வாங்கினான் ஆனால் உடச்சி கீழே போயிடுச்சு. ஸோ இதுதான் பிரேக் டவுன். எல்லா தடவையும் இந்த இடத்துல வாங்குவான்ட்டும் இல்லை, எல்லா தடவையும் இங்கே விற்பான் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இதனால தான் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேஜராக யூஸ் பண்ணுறதே கிடையாது. நான் யூஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட் ஆஃப் த 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் எல்லாரும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு வேண்டான ரீசன் ஏன் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். பேட்டர்ன் வீடியோஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது போடுறேன். பட் இப்போதைக்கு என்னென்னா பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா என்னதுன்னு சொல்கிறது. பிரேக் டவுன்றது ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலில் பிரேக் ஆகி கீழே போடுறது தான் பிரேக் டவுன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மேஜர் சப்போர்ட்டு, இது வந்து பிரேக் ஆகி கீழே போயிடுச்சு. ஸோ இது பிரேக் டவுன். ஸோ ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலில் உடச்சிட்டு கீழே போகுதுன்னா ப்ரைஸ் ஆப்வியஸாக இன்னும் கொஞ்சம் கீழே போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதுதான் இங்கே நடந்திருக்கு. 76% கீழே போயிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ சப்போர்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம், ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், பிரேக் அவுட்னா என்னென்னு பார்த்துட்டோம், பிரேக் டவுன்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒரு 20-25% ஆல்ரெடி கற்றுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கற்றுக்கலாம், மல்டி இயர் பிரேக் அவுட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து ஒருத்தன் 100ல் வாங்குகிறான், இது 150ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அது 5 தான், நீங்கள் நம்பலைனாலும் ஓகே 1. ஓகேவா? ஸோ இது வந்து 150க்கு போகுது, 100க்கு வருது, 150க்கு போகுது, 100க்கு வருது. இதோட டைம் ஃப்ரேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 போகிறதுக்கு ஒரு 3 மந்த்ஸு, இது ஒரு 3 மந்த்ஸ், இது ஒரு 3 மந்த்ஸ், இது ஒரு 3 மந்த்ஸ், 3 மந்த்ஸ், 3 மந்த்ஸ், 3 மந்த்ஸ். ஸோ 150, இது 150, இது 150. இது வந்து இவ்வளோ இது நடக்கிறதுக்கே ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். 3 வருஷமாக இங்கேயே உள்ளேயே விளாண்டுக்கிட்டு இருக்கான் இவன். 4வது வருஷம் பிரேக் ஆகிறான் பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம வாங்கணும். இந்த இடத்துல வாங்கும்போது இது வந்து இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மல்டி இயர் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க.
3 வருஷம் 4 வருஷமாக அப்படியே இருந்து ஒரே சைக்காலஜிக்கல் லெவல்லே இருந்து ஒரு 4-5 வருஷம் கழித்து மேலே போகுது அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் போகுது. ஏதோ ஒரு நல்ல நியூஸோ இல்லை சைக்காலஜி லெவல் பிரேக் ஆயிடுச்சு, அதுதான் மெயின். ஸோ இந்த இடத்துல வாங்கிட்டு அது ப்ரைஸ் மேலே போகுன்றது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம், நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இதுதான் மல்டி இயர் பிரேக் அவுட். மல்டி இயர் பிரேக் டவுனும் இருக்கும், ஓகேவா? ஸோ மேஜர் சப்போர்ட், மல்டி இயர் மேஜர் சப்போர்ட் ஒரு 100ன்ற ப்ரைஸை நிறைய தடவை வாங்கிக்கிட்டே இருக்குது, அதை பிரேக் ஆகி கீழே போகிறது தான் பிரேக் டவுன், மல்டி இயர் பிரேக் டவுன், சாரி. ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேணான்னு தோணுது. அடுத்த வீடியோவில் நம்ம பேட்டர்ன்ஸ் பற்றி பார்ப்போம். நம்ம ஏன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் பர்சனலாக நான் ஏன் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் எனக்கு ஏன் அக்யூரசி கூடுச்சுன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணதுனால நான் எவ்வளோ லூஸ் பண்ணுறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள், புரியலனாலும் சொல்லுங்கள், ஏதாச்சும் டீச்சிங் ஸ்டைலு மொக்கையாக இருக்குனாலும் சொல்லுங்கள். அவ்வளோதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் சொல்லணுன்னா. தேங்க்யூ ஸோ மச். See you soon with another video.